அர்ஜுனும் மது சும்மா மிரட்டி எடுக்கிறாங்க. அமைதியாரு. டேய் கூல் மச்சான் கூல். ஃப்ரீயா விடு. மது உன்னை டெர்மினேட் பண்ணிட்டா. இனிமே என்னடா பண்ண போற? டெர்மினேட் பண்ணா நான் வேலையை விட்டு போயிடுவேனா? கொஞ்ச நேரத்துல மச்சான் என்ன டெர்மினேட் பண்ண மதுவை வச்சு ரிவோக் பண்ண வைக்கிறேன். அர்ஜுனு பாத்தீங்கன்னா மதுவை மிரட்டி பாத்தீங்கன்னா வேலையில திரும்பி வந்து சேர வைக்கிறாங்க. இப்ப எங்க இருக்கான்? மச்சான் அர்ஜுன், நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். கமான் மது, அதுவே நேர்ல வந்து அவனை கூட்டிட்டு போறா. உன்னை என்னென்னமோ நினைச்சேன். வேலைக்கு உன்னை என்னால என்ன வேணாலும் செய்ய ஒண்ணும். நான் உன் டெர்மினேஷனை ரீவோக் பண்ணல. உன்னோட டீம் மேட்ஸும் குவிட் பண்ண போறதா நீ ரீவோக் பண்ற. இதுக்காக நான் மன்னிச்சு விடுறேன். நான் வேலையை விட்டு போனா என் டீம்மேட்ஸும் என்னோட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிரட்டி திரும்பியும் வேலையில ஜாயின் பண்றாங்க. நீயே உன் வாயால என் டீம்மேட்ஸ் கிட்ட தொலைற. டெர்மினேஷனை நான் ரீவோக் பண்ணிட்டேன். அர்ஜுனை கூட்டிட்டு எல்லாரும் உள்ள வாங்க. என் டீம்மேட்ஸும் குவிட் பண்ணிட்டு என் பண்றேன்னு சொல்லிட்டீங்களே. நாங்க எல்லாரும் குவிட் பண்ணிடுவோம்னு சொல்லி பையனுக்காக வேலையை விடுறவன் தான் உண்மையான நண்பன். அதே அர்ஜுனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதிர்ச்சி கொடுத்தாங்க. ஏன்டா எங்களையும் வேலையை விட்டு தூக்கிட்டு எடுக்குமே இப்படி பண்ணா அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் இருக்க வரைக்கும் உனந்த ஆபீஸ்ல இருந்து யாராலையும் அர்ஜுன் ரொம்ப ஓடா பண்ணிட்டாரு. சொல்லுங்கப்பா. அம்மாடி, நீங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? எல்லாம் நல்லா இருக்கோம். தாத்தாக்கு தாத்தாச்சுல்ல பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. லீவ் போட்டு உடனே ஊருக்கு வர முடியும். கடைசியா ஒரு தடவை வந்து பாத்துரு. கவலைப்படாதீங்கப்பா. வேண்டியதான். சொல்லுங்க சரி. ஹெல்ப் போன் பண்ணாரு. ஊருக்கு கிளம்பி வர சொல்லிருக்காரு. அம்மா சீனியர். சரி கஸ்தூரி, நீ ரெடியா இரு. தனியா ஊருக்கு போற, ஒன்னும் பயம் இல்லையே? பயம் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? கஸ்தூரிக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சீனியர் ரொம்பவே கேர் எடுத்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க. அது ரொம்பவே பாத்தீங்கன்னா பிடிச்சி போயிடுது. உட்கார். போறாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. பை பை. ஓ, நான் கண்டக்டர் கிட்ட சொல்லிருக்கேன்னா ஹாப்பியா போறாங்க. நேத்து மேடம் சொன்னதுனால உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசி. என்னடா மாப்பிள்ள இல்ல? அதான் அர்ஜுன் வந்துட்டான்டா. சீக்கிரமா ஆபீஸ் வந்துட்டா. என்னடா ரொம்ப எல்லாம் யோசிக்க மது போட்டோ வைக்கதான். டேய், ஆபீஸ்ல இதெல்லாம் பண்ண கூடாதுடா. அரி எனக்கு பிடிச்ச மதுவோட போட்டோவை நான் ஏன் இல்லடா, உன்னோட சேர்த்து எல்லாரையும் வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடிக்கலாம் மச்சான். இதுதான் மதுதான் மச்சான். அர்ஜுன் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா மதுவோட போட்டோ வச்சு அது தாய் கட்டுறாங்க. தான்டா என்னது போட்டோல கட்டுறதுக்கு டேய் கழுத்துல இருக்க வேண்டியது. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்து டோன்ட் மைண்ட். நான் ஒன்னு சொல்லலாமா? பண்றது எனக்கு சுத்தமா வா, நான் காட்டுறேன். அர்ஜுனும் அதாவது ரம்யா பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மதுட்ட சொல்லிடுறாங்க. ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கேன். அதனால இப்போ போட்டோல இது எல்லாத்தையும் கிளியர் பண்ண. அவங்க டேபிள்ல அவங்களுக்கு பிடிச்ச சாமி படம், விநாயகர் சிலை, எனக்கு மட்டும் தனி ரூல்ஸா இங்கதான் இருக்கும். அர்ஜுன், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இத வந்து பிரச்சனை பண்ணனா நான் பாட் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஆனா பாத்தியா மதுக்கு சமக்கம் வருது. இவனா இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான்ட்டு. டேபிள்ல நடக்கிறதே வேற. பொண்டாட்டி தானே அர்ஜுன், உனக்கு அவ்வளவுதான் மாதிரி. இங்கதான் இருக்கும். உனக்கு கிடையாது. என்னோட பர்சனல். இதுல சொல்றது கேளு. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போயிரு. இதை எடுத்துட்டு போக அதனால பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு அதாவது மதுக்கு சமக்கம் வருது. முடியாது. போட்டோ எடுத்து அர்ஜுன் முகத்தை பத்தி அடிச்சுட்டு அதை ஒட்டிஞ்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது என்ன வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.